சார் இப்போ எலெக்ஷன் நேரத்தில் வந்து கட்சி தலைவர்கள்லாம் நிறைய வாக்குறுதி கொடுக்குறாங்க. ஆனால் வின் பண்ணதுக்கப்புறம் எந்த வாக்குறுதி நிறைவேற்றுறாங்க, எந்த வாக்குறுதி நிறைவேற்றலை அப்படின்னு பார்க்கும்போது நிறைவேற்றாத வாக்குறுதிகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அப்போது ஒரு சாமானியன் வந்து இதை எதிர்த்து வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். ஒரு பொருளை விற்கும் போதோ இல்லை ஒரு அரசியல்வாதி ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஒரு பொருளை விற்கும் போது என்ன சொல்கிறாங்க, இந்த பொருள் இவ்வளோ தரமானது, இவ்வளோ நாள் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. மேலே வந்து கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போட்டுருவாங்க. ஒரு குட்டி குட்டி கண்ணுக்கு தெரியாத வார்த்தைகளை போட்டு இந்த பொருளுக்கு வந்து இந்த கண்டிஷன் வந்து சரியாக வரலைன்னா எனக்கு வந்து நான் சொன்னது வந்து நான் பொறுப்பாகாது அப்படின்றதோ. அதே மாதிரி நம்ம அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க, நான் இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன், அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்னு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் அவங்க சொந்த குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கறதுல நிறைய பேர் இருப்பாங்க. அதில் வந்து சந்தேகமே கிடையாது. நிறைய வழக்குகள்லாம் வேறு போய்கிட்டு இருக்கு. நல்லா எனக்கு தெரியும். இந்த எல்லா ஆட்சியிலையுமே, இந்த ஆட்சின்னு சொல்கிறதுக்கு இல்லை, கடந்த ஒரு 15-20 வருஷமாக நான் பார்க்குறதுல எல்லா ஆட்சியிலையுமே ஒரு இடத்துல இந்த மாதிரிலாம் இருக்க தான் செய்யுது. நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில், வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அப்படி போகும் பட்சத்தில் பல நடவடிக்கைகள் வந்து பாஞ்சிருக்கு. எப்படின்னா வந்து அளவுக்கு அதிகமான சொத்துக்கள் சேர்க்குறாங்க. ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இந்த ஏரியாவில் நாங்கள் கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல்வாதி சொல்லியிருப்பார். ஆனால் அந்த ப்ராஜெக்ட் வந்து சரியாகவே வந்திருக்காது, அறகுறையில் அப்படியே நிற்கும். அதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அரசியல்வாதி அவரே காரணமாக இருப்பார், கட்சியில் இருக்கிறவரே காரணமாக இருப்பார். ஒரு சில நேரங்களில் வந்து அவரை எதிர்த்து இருக்கிறவங்க அதை நடத்த விடாமல் தடுத்துக்கிட்டு அப்படியே இருப்பாங்க. நம்ம வந்து ஒருதலை பட்சமாக பார்க்க முடியாது அந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் அணுகலாம். உங்களுடைய இந்த ப்ராஜெக்ட் ஒன்று கேட்டோம், இந்த சாலை அமைக்கிறதுக்கு கேட்டோம், ஆனால் அந்த சாலையை வந்து இவங்க அமைக்கவே இல்லை, எனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு போட்டு சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டு, ஒரு உதாரணத்துக்கு வந்து பிடபிள்யூடியில் இருக்குன்னா பிடபிள்யூடியில் போட்டு இந்த மாதிரி ரோடு போட்டிருக்கீங்களா இல்லையா, இந்த திட்டத்தில் வந்து இருக்கா இல்லையா, மக்கள் திட்டத்தில் இருக்கா இல்லையா அப்படின்னு, அதில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இருக்குன்னா எவ்வளோ ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே நீங்கள் கேட்கலாம். கேட்டு அந்த உரிமையை வந்து கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும். ஓகே, நீங்கள் அதனால் ஒருத்தரை வந்து அவர் சொன்னார், அது வாக்குறுதியை சொன்னார், அதை வந்து செய்யலை அப்படின்றத விட உங்களுக்கு என்ன தேவை, என்ன நீங்கள் வாக்குறுதி சொன்னார், அதை எடுத்து செய்கிறதுல நீங்கள் வந்து முழுமையாக நீங்கள் அக்கறை காட்டினீங்கன்னா அது இந்த இடத்துல நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு துல்லியமாக தெரியணும். மேலோட்டமாக அவர் அதை சொன்னார் இதை சொன்னார்னு இல்லை. நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கிற ஒரு கட்சிக்காரரு, நான் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல இதை செஞ்சு தர்றேன், இந்த ஸ்கோப்பை நான் இதை செஞ்சு தர்றேன் அப்படின்னாருன்னா அதை கண்டிப்பாக வந்து அவர் நிறைவேற்றணும். நிறைவேற்றலைன்னா சம்மந்தப்பட்ட துறையை நீங்கள் வந்து வழக்காடி நீங்கள் வந்து கண்டிப்பாக வழக்கு பதிவு செஞ்சு உறுதியாக நீங்கள் வந்து அதை வாங்க முடியுன்றதில் 100% நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன ஒரு சில நேரங்களில் தாமதமாகும். உங்களுக்கு வந்து நிறைய பொறுமை தேவைப்படும். பொறுமையாக இருந்து அந்த காரியத்தை கண்டிப்பாக சாதிக்கலாம். சார் இப்போ வந்து எலெக்ஷன் நேரத்தில் வந்து பணம் கொடுத்தாலோ இல்லை பணம் வாங்கினாலோ தவறு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம், சொல்கிறாங்க, எலெக்ஷன் கமிஷனும் சொல்லுது. ஆனால் அப்படி வாங்கியிருந்தாலோ இல்லை கொடுத்துருந்தாலோ இதை எங்கே சார் புகார் அளிக்க முடியும்? எலெக்ஷன் கமிஷனில் புகார் அளிக்கலாமே. அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா முழு அதிகாரமும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு போயிடும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து அது சம்மந்தமான ஆதாரங்களை திரட்டி அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை வந்து நம்ம இல்லைன்னு மறுக்கிறதில்ல. ஒரு சில நேரங்களில் இந்த இடைத்தேர்தல் நேரங்களில் வந்து அது இல்லைன்னு சொல்கிறாங்க. அதையும் நம்ம கண்கூடாக பார்க்காதனால அதை முழுமையாக நம்மளால் சொல்ல முடியாது. மற்றபடி இந்த ஜென்ரல் எலெக்ஷன்லாம் நடக்கும்போது கண்டிப்பாக அதுக்குண்டான நடவடிக்கை வந்து கண்டிப்பாக எடுக்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் தான் அதுக்குண்டான உரிய டிபார்ட்மெண்ட். சார் இப்போ நீங்கள் ஆதாரங்கள் அப்படின்னு சொன்னீங்க. ஆதாரங்கள் அப்படின்னா நம்ம வீடியோ ஆதாரமாக வேணுமா இல்லை டாக்குமெண்டட் ஆதாரங்கள் வேணுமா அப்படிங்கிற மாதிரி என்ன விதமான ஆதாரங்கள்? அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் போகும்போது என்னதான் ஒரு சாமானியன் போனாலும் பொலிட்டீஷியனோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அங்கேயும் வழக்கறிஞர் துணை தேவைப்படுங்களா? வழக்கறிஞர் துணை வந்து தேவைப்படாது. சட்டம் தெரிஞ்சால் அவங்களுக்கு தேவைப்படாது. ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு சிலதுக்கு வந்து அவங்க பழக்கப்பட்டிருப்பாங்க. வழக்கறிஞர்கள் அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து சந்தித்து பழக்கப்பட்டனால அந்த மாதிரி பழக்கப்பட்ட ஒரு நபர் இருந்தால் அவங்க கூட நல்லாயிருக்கும் எப்போதுமே. அதனால தான் வழக்கறிஞர்னு நம்ம வந்து கண்டிப்பாக அதில் சொல்கிறது நம்ம பரிந்துரைக்கிறது. மேலும் இது சம்மந்தமான நீங்கள் ஆதாரங்கள்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, கண்டிப்பாக வீடியோ ஆதாரம், வேறு ஏதாவது டாக்குமெண்ட் ஆதாரம், இந்த மாதிரி நிறைய ஆதாரங்களை வந்து நம்ம எடுக்கலாம். ஓகே, நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு அதை வந்து அந்த அதிகாரி வந்து நம்பணும். அவர் பார்த்தா ஆமாம்மா இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது அவர் தான், அவர் இந்த ரூபா நோட்டை கொடுக்குறாரு அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி இந்த வீடியோவில் இருக்கிறது இவர் தான் அப்படின்னு அது தெரியணும். இல்லை டாக்குமெண்ட்டு, இந்த சம்மந்தப்பட்ட இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்காங்க,
அப்படின்றது இருந்தால் கண்டிப்பாக அது வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதை வந்து உறுதியாக நீங்கள் வந்து இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதை விட்டு எனக்கு 2000 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு, அவருக்கு விசுவாசியாக நான் இருக்க போகிறேன், ஓட்டு தான் போட போகிறீங்கன்னா அப்போ நம்ம தலையிலே நம்ம மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி ஒரு கணக்கு. அது நம்ம தலையில் நம்ம மண்ணவாரி போட்டோம்னா அவ்வளோதான். அதுக்கும் விபச்சாரத்துக்கும் என்ன வித்தியாசன்றது வந்து இந்த இடத்துல எனக்கு தெரியல. மேலும் இது சம்பந்தமான வேறு ஏதாவது சந்தேகங்கள் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்குள்ள குழப்பங்கள் இல்லை பிரச்சனை வருமோன்னு இருக்கிற டவுட் எதாவது இருந்ததுன்னா தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.